மகா கந்த சஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இருக்கணும். இந்த விரதமே குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகத்தான். தம்பதியாக மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளேயுமே இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அறிவியல் யுகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டேன், எவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு, அப்படி இருந்தும் எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடிய தம்பதிகளுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன். வாழ்க்கையில் குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருங்க. கண்டிப்பாக முருகனே குழந்தையாக வருவான், முருகன் குழந்தையை கண்டிப்பாக கொடுப்பான். எத்தனையோ நபர்கள் இன்றைக்கி இந்த காணொலி பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை கூட பதிவு பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா சஷ்டியில் விரதம் இருந்த நபர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். சான்றோன் என கேட்ட தாய், ஒரு தாய்க்கு எது சிறப்பான விஷயம்னா தன்னுடைய மகனை பிறன் சான்றோர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு தந்தைக்கு என்ன கடமை, மகனுக்கு என்ன கடமைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மக்கட் செல்வத்தை அருளக்கூடிய மகத்தான விரதமாக இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக முருகன் நடத்தி வைப்பாருங்க. இப்போ போய் கேட்டு பாருங்க, இந்த ஆண்டு சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னா அடுத்த ஆண்டுக்குள்ளேயே நல்லது நடக்கலாம்ல. அதுக்காகவாவது இந்த விரதத்தை இருக்கணும். கண்டிப்பாங்க.